மிதுன ராசி நேயர்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு விலகி தனஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வாய்ப்பை கொடுக்க போறாரு. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு ஒரு ப்ரமோஷன் மாதிரியான சூழ்நிலை கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பை கொடுத்துருப்பாரு. உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது கொஞ்சம் நல்லா பெருகி வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது நல்லா இருக்கு. தந்தை வழி சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது வழக்குகள் பிரச்சனைகள் இருக்குன்றதுனால மிதுனம் ராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி பலனா நம்ம பார்க்குறோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்திலே குரு உட்கார்ந்துருந்தாரு. ஜென்மத்திலே குரு உட்காருறாரு அப்படிங்கும்போது அலைச்சல்கள் அதிகமாகிறதும் உடல் உபாதைகள் அதிகமாகிறதும் தொந்தரவுகள் வரும். ஏன்னா பிரகஸ்பதி குரு பகவான் பிக் பிளானட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் நம்ம ஜென்மத்திலே உட்கார்றாரு அப்படிங்கும்போது கொஞ்சம் அசதிகளும் அலைச்சல்களும் அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துருப்பாரு. ஜென்மகுரு வனவாசம் மாதிரியான அமைப்பு அப்படின்றது. ஆனால் இந்த மாதிரியான ஜென்மத்தில் உட்காரும்போது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில் அந்த இடமாற்றத்தை அமைச்சிக்கக்கூடிய வாய்ப்புன்றது நீங்கள் ஏற்படுத்தியிருக்கலாம். வேலையில் இடமாற்றம், மனை மாற்றம், வீடு மாற்றம், சொத்து மாற்றம், தொழில் மாற்றம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணுறதுக்கான வாய்ப்பு நல்லா இருந்திருக்கும். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு ஒரு ப்ரமோஷன் மாதிரியான சூழ்நிலை கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பை கொடுத்துருப்பாரு. இப்போ நடைமுறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பராப வருஷத்தில் உங்களுடைய ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் தனஸ்தானத்துக்கு இறங்கி வராரு. தனகாரகர் தனஸ்தானத்திலே வரப்போகிறாரு. உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது கொஞ்சம் நல்லா பெருகி வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது நல்லா இருக்குது. உங்களுடைய 6வது ஸ்தானத்தை பார்க்குறாரு, 8வது ஸ்தானத்தையும் பார்க்குறாரு, 10வது ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. சுபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திருமணம் மற்ற விஷயங்கள் தாமதமானாலும் உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயன்றது நல்லா நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது நல்லா இருக்குது. அப்போ ஒரு முதலீடு போட்டு தொழில் பண்ணுறது அப்படின்றதும் தொழில் விஷயங்களில் நிறைய கிளைகள் ஏற்படுத்துறதும் வெவ்வேறு இடங்களுக்கு தொழில் போகிறதும் உங்களுக்கான கௌரவம் அந்தஸ்து பட்டம் பதவி தேடி வரக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுடைய தாயின் ஆரோக்கியம் நல்லா மேம்பாடாக வரக்கூடிய வாய்ப்பும் தந்தையின் ஆரோக்கியம் கொஞ்சம் பிரச்சனையான சூழ்நிலையும் வரத்துக்கான வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றது இருக்குது. ஏற்கனவே தாய்க்கான உடல் தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்திருக்கும். இருந்தாலும் தந்தைக்கான சூழ்நிலையில் கொஞ்சம் அதிகமான உடல் உபாதைகள் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றதுனால தந்தை வழி சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது வழக்குகள் பிரச்சனைகள் இருக்குன்றதுனால தந்தை சார்ந்த விஷயங்களில் அது வழக்காக இருந்தாலும் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் உடல் உபாதைகளாக இருந்தாலும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்றது இருக்குது. நீங்கள் நினைச்ச மாதிரியான இடங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான சூழ்நிலை அப்படின்றது நல்லா இருக்கும். அப்போ அரசு வேலையாக இருந்தாலும் தனியார் துறையாக இருந்தாலும் நல்ல வேலை வாய்ப்புக்கான இடமும் நீங்கள் நினச்ச இடத்துக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கிறதும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் நினச்ச மாதிரியான தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பும் எங்கேயாவது நிலுவையில் உங்களுக்கு வரக்கூடிய பணம் இருந்துகிட்டு இருந்ததுனாலும் அந்த பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் உடல் தொந்தரவுகள் பிரச்சனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது சரியான மருத்துவ முறையும் சரியான மருத்துவர்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆக மிதுன ராசி நேயர்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு விலகி தனஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல வாய்ப்பை கொடுக்க போறாரு. உடல் உபாதைகள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் அப்படின்றது இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தினால அதை கொஞ்சம் சரி பண்ணி வரக்கூடிய சூழ்நிலையை பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்ற வாய்ப்பு நல்லா இருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல வெளிநாட்டு பயணங்கள் சம்மந்தப்பட்டது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆக உங்களுடைய குழந்தைகளுக்கு தாமத திருமணம் இருந்தாலும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ மிதுனராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையாக தான் இருக்குது. அதனால் மிதுனராசி நேயர்கள் ஜென்மகுருவிலேருந்து விடுபட்டு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவை வச்சு உச்ச குருவை வச்சு நல்ல பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றமாக வரக்கூடிய ஆண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. நன்றி, வணக்கம்.